வெல்கம் டு மை சேனலுங்க. என்னுடைய வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வாங்க இன்னைக்கு புது விதமான ஸ்டைலில் குருமா செய்யலாம். அதாவது 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், 4 தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. அரைக்கிறதுக்கு தேவையானதுக்கு கொஞ்சம் தேங்காய், கசகசா, உடச்சக்கடலை, தனியா, 2 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை அரைச்சி ரெடியாக வச்சுருவோம். இப்போ நம்ம எண்ணெயை விடுறோம். வானிலையில் எண்ணெயை விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இவங்களெல்லாம் போட போகிறோம். குருமாவுக்கு போய் ஏன் இதெல்லாம் போடுறேன்னு பார்க்காதீங்க. இது தாங்க நியூ மெத்தட் ஆஃப் குருமா. கடுகு வெடித்த உடனேவே உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பை போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்க போகிறோங்க. உளுத்தம்பருப்பு எல்லாம் ரெடி ஆகிட்ட பிறகு இப்போ இவங்களோடைய நம்ம கருவேப்பிலையை போட போகிறோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை இருந்தால் போதும், நல்லா வாசனையாக எண்ணெயில் பொரிஞ்சிடும். இப்போ நம்ம வெங்காயம் 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அவங்கள போட்டு வதக்குறோம். சிம்லேயே செய்யுங்க, ஏன்னா இவங்க வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது, அதுதான் ஹைலைட்டே. அதனால் வெங்காயத்தை போட்டு சும்மா ஒரு பெரட்டுன உடனேவே தக்காளியை போட்டு வதக்கி விடுங்க. தக்காளியை போட்ட உடனேவே 2 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அவங்களையும் போட்டு ஒரு பெரட்டுங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், எண்ணெயில் வெங்காயம் நல்லா வதங்கக்கூடாது. இப்போது இவங்க தலையில் நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூளை போட போகிறோங்க. மஞ்சத்தூளும் இந்த குருமா செய்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இவங்களுக்கு தேவையான அளவு தண்ணியை விட்டு, தண்ணியில் தாங்க இந்த வெங்காயம் தக்காளி வேகணும். அந்த தண்ணியில் வேகிறச்சே அந்த வெங்காயத்தோட டேஸ்ட்டு இருக்குது பாருங்க, அந்த இனிப்பான டேஸ்ட்டு அது சூப்பராக ஹைலைட்டாக எடுத்து வெளியில் வந்து நமக்கு கொடுக்கும். இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அவங்கள நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா, இது வீட்டு கருவேப்பிலைங்க, கிடைக்குமா, வாசனை செமையாக இருந்தது பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு தேங்காய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சமாக உடச்ச கடலை, கொஞ்சமாக தனியா, கொஞ்சமாக கசகசா, எண்ணி 4 காஞ்ச மிளகா, இவங்க எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சின்றுவோங்க. நம்ம அந்த வெங்காயம் போகிறச்ச பச்சை மிளகாயை போடணும், இந்த அரைக்கிற விழுதில் காஞ்ச மிளகாயை போட்டு அரைச்சி வச்சுக்க போகிறோம். இப்போ நல்லா தண்ணியில் நல்லா வெந்துடுச்சுங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் செம வாசமாக அந்த ஃப்ளேவர் கிடைக்கிது. இப்போ வெந்த உடனேவே நம்ம அரைச்சி வச்ச விழுதை விட்டு நல்லா கொதிக்க விட போகிறோம். ஏன்னா தேங்காவோட கொதிக்க தான் அது வந்து அந்த திக்னஸ் நமக்கு கிடைக்கும். நம்ம உடச்சக்கடலாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, திக்னஸ் நமக்கு கிடைக்கும். அதனால் இவங்க எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து கொதிக்கட்டும். ஓவர் திக்னஸ் வராது, கொஞ்சம் மைல்டாக தான் திக்னஸ் கிடைக்கும். இப்போ நம்ம இறக்கறச்சே கொஞ்சோண்டு கொத்தமல்லியை நறுக்கி போட்டு இறக்கி வச்சுருவோம். சுட சுட தோசை, அந்த நைஸுன்னு சொல்லுவாங்களே, பேப்பர் ரோஸ்ட் மாதிரி, அந்த மாதிரி நம்ம வாத்து அழகாக இந்த குருமாவையும் வச்சு நம்ம பசங்களுக்கு கொடுத்து பாருங்க. அந்த தனியாவோடைய வாசம் செம டேஸ்ட்டாக இருக்கும். கொதித்த பிறகு அந்த தனியாவோட வாசம் செம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.